அதாவது வாழைப்பழம் சேர்க்கிறேன். அடுத்ததா குட்டி குட்டியா கட் பண்ண வழுக்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இளநீர் ஃபலோடா இஃப்தாருக்கு ரெடி பண்ண போறேன். இதுக்கு நான் ஒரு இளநியை உடைச்சு அதுல உள்ள தண்ணியை மட்டும் தனியா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியை எப்பவுமே வடிகட்டி எடுக்கணும், ஏன்னா அதுல தேங்காய் நரலாம் இருக்கும். அடுத்ததா இந்த இளநீர் தண்ணியில அகரகர் சேர்த்து இந்த அகரகரை நல்லா கரைய விட்டுலாம். இது நல்லா கரையட்டும். இதுல தண்ணீர்லாம் சேர்க்கல, வெறும் இளநீரை வச்சு தான் செய்ய போறேன். அகரகர் வந்து இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு. இதுல சக்கரை சேர்த்து சக்கரையும் நல்லா கரைய விட்டு இதை ஒரு பவுல்ல அப்படியே ஊத்திக்கலாம். இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். அகரகர் உரையறதுக்குள்ள இதுல உள்ள இளநீர் தேங்காவை, அதாவது இந்த வழுக்க தேங்காயை மட்டும் தனியா எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப தனியா எடுத்தாச்சு பாருங்க. இதை அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அகரகர் மேலாப்புல தூவிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு இதை வந்து நல்லா உரைய விட்டுலாம். அடுத்ததான் மிக்ஸி ஜாடியில் நம்ம வழுக்க தேங்காயை கொஞ்சோன்னு சேர்த்து தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி திக்னஸாக அரைச்சாச்சு பாருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதில் கொஞ்சம் சக்கரை சேர்த்து இந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, இதுவும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ அகரகர் உரைஞ்சிருச்சு பாருங்க. இதில் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபலோடா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த மாதிரி ஹெல்த்தான ஃபலோடாவை வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. இப்போ நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி வாழைப்பழமாக வளர்த்துருந்துச்சு. இதை கொஞ்சமாக கட் பண்ணி இதை ஓரமாக வச்சுக்கிட்டேன்.